வடை, சட்னி, சாம்பார். அவருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா சேர்ந்து சட்டியோட எப்படி இருந்தா மொத்த காலையா இருந்தா சரி, மொத்தமாவே காலியாயிரும். வடை போடுறதுக்கு எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா ஒரு ட்ரெஸ் இல்லாம நிக்கிறாங்க. இதான் வடை. இது என்ன வடை? யூடியூப்ல போட போறியாக்கு நீ? நீ சூ தொடச்சா இருக்கு. சூ தொடச்சதா தெரியுதா? என்ன சொல்ல? ஆமா ஜூஸ் படுத்துருக்கு, அதெல்லாம் எடு. வேலை பாக்குற மாதிரி பக்கத்துல நிக்கிறீங்க. அந்த நீர் நம்ம முதுகுதான் பெருசா இருக்கு. டேனேட்ல விட கையில அடிச்சு வர மாட்டேன். நைட்டு தான் 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் அதுல மைதி பச்சனடா. என்னடா பிரச்சனை? சபத்து கரங்க உட்காந்து அங்க உட்காந்து ஏண்டா இது என்னடா இது கலங்க, நல்லா கலக்குங்க. என்ன வெளியே ஊத்துருமா? ரோஸ் மில்க் அது? ரோஸ் மில்க். ப்ரொசீஜர் சொல்லுங்க, எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சட்டியை எடுத்துக்கணும், வளக்கிக்கணும். சட்டியை எடுத்ததுக்கு அப்புறமேலாம் சட்டி வளக்கி தண்ணியை ஊற்றி கழுவியாச்சு. சட்டி வளக்கிக்கணும். 4-5 நாள் மீனான அப்படியே இருந்துச்சு. சட்டியை கொஞ்சம் லைட்டா வளர்க்குச்சு. அதுக்கப்புறமேல சீனியை போட்டுச்சு. அப்ப லட்சம் கிட்ட சீனியை போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தலைக்கில செய்யறோம். சீனியை போடுவோம், அப்புறம் பாவை ஊற்றணும், அதுக்கப்புறம் பாலை உடச்சி ஊற்றணும், இப்போ ரெயின்போ ஊற்றணும், அப்ப தண்ணியை ஊற்றணும். தண்ணி ஊற்றி கலக்க உள்ள மேல 2 எறும்பு வந்துட்டு ஏதோ செஞ்சிருக்கோம். எல்லா நோம்பு வச்சிருக்கு, வைக்காத செஞ்சிருக்கு. நோட் பண்ணிக்கங்க, நோட் த பாயிண்ட். நோம்பாளிகளுக்காக என்னாட்டி முடிஞ்ச சில கடமை. ஏப்பா அது கிடையாது. ஏமாமா என்னமாமா ஆள் வேணும்.